நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. வாட் இஸ் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி? இப்போ நம்ம இங்கே வந்து 2 நம்பர்ஸ் வச்சு பார்த்தோம்ல, அதே மாதிரி 3 நம்பர்ஸ் வச்சு நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி அசோசியேட்டிவ்க்கும் 3 நம்பர்ஸ் மைனஸ் ப்ளஸ் மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன். இது வந்து கம்யூட்டேட்டிவ்க்கு, இது வந்து நமக்கு இது வந்து க்ளோசர் ப்ராப்பர்ட்டிக்கு, இது வந்து கம்யூட்டேட்டிவ்க்கு, இது அசோசியேட்டிவ்க்கு. இது க்ளோசர் ப்ராப்பர்ட்டிக்கு, இது கம்யூட்டேட்டிவ்க்கு, இது அசோசியேட்டிவ். சரிங்களா? தேர்ட் ஒன் அசோசியேட்டிவ். ப்ராப்பர்ட்டி. அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா என்ன? கம்யூட்டேட்டிவ்ல 2 நம்பர்ஸ் வச்சு பார்த்தோம், அதே இதில் 3 நம்பர்ஸ் வச்சு பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் a + b + c, அதாவது 3 நம்பர்ஸை வச்சு நம்ம பார்க்க போகிறோம். a + b = a + b + c ஆன்னு செக் பண்ணணும் நம்ம. ஸோ நம்ம ஆட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அதாவது 3 நம்பர்ஸை ஆர்டரை மாற்றி ஃபஸ்ட்டு a and b ஆட் பண்ணி அதுக்கப்புறம் c ஆட் பண்ணாலும் வரக்கூடிய ஆன்சரும், இங்கே b + c ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏவை ஆட் பண்ணி வரக்கூடிய ஆன்சர் ரெண்டும் சரியாக கரெக்டாக வருதான்னு செக் பண்ணணும். ஸோ நம்ம வந்து ரேஷ்னல் நம்பர்ஸை பற்றி பார்த்துட்ருக்கோம். அதனால் ஒரு ரேஷ்னல் நம்பர்ஸை பற்றி தான் எடுக்க போகிறோம். 1/2 + 1/4 + 1/3. ஸோ ஃபஸ்ட்டு என்ன செய்கிறோம்? இதுக்கு எல்சிஎம் ஆல்ரெடி நமக்கு தெரியும், 4ன்னு தெரியும். ஸோ 2 டேபிளில் 2 times 2 1s are 2 + 1 + 1/3. ஸோ 2 + 1 2 + 1 3, 3/4 + 1/3. ஸோ இதுக்கு என்ன எல்சிஎம் வரும்? 4க்கும் 3க்கும் எல்சிஎம் என்ன வரும்? 12 வரும். ஏன்னா ஸோ 4 டேபிளில் 4 1 டைம் வரும் 3, அகெயின் 3 டேபிளில் 1, அதாவது கீழே 1 வர வரையும் நம்ம டிவைட் பண்ணோம். ஸோ 1 வரையும் டிவைட் பண்ணியாச்சு. ஸோ இந்த பக்கம் என்ன இருக்குது? 4 and 3 இருக்குது. 4 and 3 மல்டிப்ளை பண்ணால் வரக்கூடிய ஆன்சர் 12. ஸோ எல்சிஎம் என்ன? 12. ஸோ 12க்கு என்ன வரும்? 4 டேபிளில் 12 3 டைம்ஸ். ஸோ 3 3s are 9. அதே மாதிரி 3 டேபிளில் 12 4 டைம்ஸ் வரும். ஸோ இன்ட்டு 4. ஸோ 1 4s are 4. ஸோ 9 + 4 நமக்கு என்ன வந்துச்சு? 9 + 4 13/12. 9 + 4 என்ன? 13/12. அதே மாதிரி இங்கே பார்ப்போம் நம்ம 1/2 + 1/4 + 1/3. ஃபஸ்ட்டு இந்த 2 நம்பரை ஆட் பண்ணோம். ஃபஸ்ட்டு இதில் வந்து இதையும் ஆட் பண்ணோம், இந்த பக்கம் இதையும் ஆர்டரை மாற்றி நம்ம ஆட் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ 4க்கும் 3க்கும் எல்சிஎம் என்ன வரும்? 12 வரும். ஆல்ரெடி 4 and 3க்கு எல்சிஎம் பார்த்து வச்சுருக்கோம் நம்ம, 12 வரும். ஸோ 4 டேபிளில் 12 3 டைம்ஸ் வரும். ஸோ 3 and 3 டேபிளில் 12 4 டைம்ஸ் வரும். 4 1s are 4. ஸோ 3 + 4 என்ன வரும்? 7. ஸோ 1/2 + 7/12. ஸோ 2க்கும் 12க்கும் எல்சிஎம் என்ன வரும் உங்களுக்கு? போட்டுடலாமா? 2 போட்டுடலாம்னா எல்சிஎம் போட்டுடலாமா நம்ம கேட்டேன். சரிங்களா? நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஸோ 2 6 are 12. ஸோ 12 is the LCM. ஸோ 2 டேபிளில் 12 6 டைம்ஸ் வரும். 6 1s are 6 ப்ளஸ் 12 டேபிளில் 12 1 டைம் வரும். 1 7s are 7. 6 + 7 13. ஸோ 13/12. ஸோ இதுவும் ஈக்குவலாக வந்திருக்கு. ஸோ தட் இஸ் கால்ட் ஈக்குவல். ஸோ நம்ம ஆர்டரை மாற்றி எழுதுனாலும் நமக்கு ஆன்சர் ஈக்குவலாக தான் வருது. ஸோ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஃபார் அடிஷனுக்கு இஸ் ஒர்க்கிங். புரியுதுங்களா? என்ன நம்ம ஆர்டரை மாற்றி ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ 1/2 + 1/4 இதை ஃபஸ்ட்டு 2 ஆட் பண்ணி அதுக்கப்புறம் இதை ஆட் பண்ணோம். இதில் என்ன செஞ்சுருக்கோம்? 1/4 + 1/3 இப்படி ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை ஆட் பண்ணுறோம். சரிங்களா? எப்பவுமே ப்ராக்கெட்குள்ளே உள்ளே இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுவோம். சரிங்களா? ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி ஃபைனல் ஆன்சர் நமக்கு என்ன வந்திருக்கு? இங்கேயும் 13/12, இங்கேயும் 13/12 தான் வந்திருக்கு. ஸோ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஃபார் அடிஷனுக்கு இஸ் ஒர்க்கிங். ஓகேங்களா? அடுத்தது இதே மாதிரி சப்ராக்ஷனுக்கு பார்ப்போம். ஸோ இதே மாதிரி செக் பண்ணுவோம். a - b - c, இதுவும் a -
b மைனஸ் ஆஃப் c ரெண்டும் ஈக்குவலாக வருதா இல்லையான்னு செக் பண்ணணும். இதுதான் வந்து ஃபார் சப்ராக்ஷன். சப்ராக்ஷனுக்கு அதே நம்பர் தான் எடுத்துருக்கேன். 1/2 மைனஸ் ஆஃப் 1/4 மைனஸ் ஆஃப் 1/3. ஸோ இதுக்கு என்ன வரும்? எல்சிஎம் 4 வரும். ஸோ 2 டேபிளில் 4 2 டைம்ஸ். ஸோ 2 1s are 2. 4 டேபிளில் 4 1 டைம்ஸ் வரும். மைனஸ் 1 minus 1/3. So 2 minus of 1 1 1/4 minus 1/3. So இதுக்கு என்ன வரும்? LCM 4க்கும் 3க்கும் 4 3s are 12. So 4 in 3 மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? நமக்கு 12 வரும். ஸோ 12 அப்படின்னு வரை போட்டுக்கலாம். ஸோ 4 டேபிளில் 12 3 டைம்ஸ் வரும். 3 1s are 3. 3 டேபிளில் 12 வந்து 4 டைம்ஸ் வரும். 4. ஸோ 3 மைனஸ் ஆஃப் 4. 3 மைனஸ் ஆஃப் 4னா மைனஸ் எப்பவுமே பெரிய நம்பர் வந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணுவோம். கரெக்டுங்களா? ஸோ 4உடைய சைன் என்ன? மைனஸ். இங்கே 4 மைனஸ் ஆஃப் 3 இஸ் 1. 4உடைய சைன் என்ன? மைனஸ். ஸோ மைனஸ் 1/12 வந்து இதோடைய ஆன்சர். இதை வந்து ஆர்டரை மாற்றி நம்ம சப்ராக்ஷன் பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி 1/2 ஆர்டர் ஆர்டர்னா மாற்றினா என்ன அர்த்தம்? ஃபஸ்ட்டு இதை ரெண்டையும் சப்ராக்ஷன் பண்ணோம்ல, அடுத்தது இதை ரெண்டையும் மட்டும் சப்ராக்ஷன் பண்ண போகிறோம். பண்ணி அதுக்கப்புறம் முன்னாடி இதுக்கு 1/4 மைனஸ் 1/3. சரிங்களா? ஃபஸ்ட்டு இதை ரெண்டையும் சப்ராக்ஷன் பண்ணி அதுக்கப்புறம் இதில் சப்ராக்ஷன் பண்ணோம். சரிங்களா? இதில் அப்படியே ஆர்டரை மாற்றி நம்ம பண்ணுறோம். ஸோ 4 3க்கு என்ன வரும்? 12. எல்சிஎம் என்ன? 12. ஸோ 4 டேபிளில் 12 3 டைம்ஸ். ஸோ 3 1s are 3. 3 டேபிளில் 12 4 டைம்ஸ் 4. வெளியே என்ன இருக்குது நமக்கு? 1/2 மைனஸ். ஸோ இங்கே என்ன வரும்? 1/2 மைனஸ். அதே மாதிரி 4 மைனஸ் ஆஃப் 3 1 மைனஸ் 1/12. சரிங்களா? ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் ப்ராக்கெட் ஃபார் என்னது? மல்டிப்ளிகேஷன். ப்ராக்கெட் ஃபார் அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னவாகும்? ப்ளஸ் ஆகும். மல்டிப்ளிகேஷனில் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஸோ 1/2 ப்ளஸ் 1/12. மல்டிப்ளிகேஷன் ரூலில் மைனஸையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ப்ளஸ் வரும். ஏன்னா ப்ராக்கெட் ஃபார் மல்டிப்ளிகேஷன். ஓகேங்களா? ஸோ இதுக்கு என்ன? 2க்கும் 12க்கும் எல்சிஎம் வந்து 12 தான் வரும். ஸோ 2 டேபிளில் 12 6 டைம்ஸ். ஸோ 6 1s are 6. 12 டேபிளில் 12 1 டைம்ஸ் 1. ஸோ நமக்கு என்ன ஆன்சர் வருது? 7/12 ஈக்குவலாக வருதா? பாருங்க, இங்கே என்ன வந்திருக்கு? மைனஸ் 1/12 வந்திருக்கு. இங்கே என்ன வந்திருக்கு? 7/12. அப்போ சப்ராக்ஷனில் இஸ் நாட் ஒர்க்கிங். ஓகேங்களா? ஸோ சப்ராக்ஷனில் ஃபார் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டிக்கு இஸ் நாட் ஒர்க்கிங். ஸோ இதே மாதிரி இப்போ நம்ம மல்டிப்ளிகேஷனுக்கு பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நீங்கள் ஒரு தடவை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸசைஸ் சம்ஸ் போகும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது மல்டிப்ளிகேஷன். ஸோ மல்டிப்ளிகேஷனில் அதே மாதிரி a இன்ட்டு b இன்ட்டு c. அதே மாதிரி a இன்ட்டு b இன்ட்டு c ரெண்டு ஈக்குவலாக வருதா இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ 1/2 இன்ட்டு 1/4 இன்ட்டு 1/6 மாற்றி எடுத்துக்கலாம். ஒரே நம்பர் எடுத்தால் போர் அடிச்சிடும். அதனால் என்ன மேம்க்கு 1/2 தவிர வேறு எதுவும் தெரியாதா அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கீங்க. ஸோ இங்கே 1/4 இன்ட்டு 1/6. சரிங்களா? இப்போ நம்ம இதை ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ என்ன வரும்? 1 1s are 1. 2 4s are 8 into 1/6. So 1 into 1 1. 8 6 are 48. இதுதான் இந்த பக்கம் உள்ள ஆன்சர். அதே மாதிரி இந்த பக்கம் 4 6 are 24. Then 1 1s are 1. 2 into 24 48. சேமா வந்திருக்கா? அப்போ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஃபார் மல்டிப்ளிகேஷனுக்கு இஸ் ஒர்க்கிங். ஸோ நம்ம எப்படி மாற்றி ஆர்டர் மாற்றி மல்டிப்ளை பண்ணாலும் ஆன்சர் சேமாக வருது. ஸோ புரியுதுங்களா? இந்த சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிஞ்சிருச்சு. அடுத்தது டிவிஷன் பார்ப்போம். ஸோ மல்டிப்ளிகேஷனுக்கு ஒர்க் அவுட் ஆகுது. அடுத்து டிவிஷனுக்கு பார்ப்போம். இதே தான். இப்போ இதே தான்
A dividing by B. சரிங்களா? ஏன் 1/2 எடுத்துருக்கேன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த நம்பர் வேறு நம்பர்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். 1/4 ஈஸியான நம்பராக எடுத்திருக்கேன் நான். வேறு ஒன்றும் இல்லை. மேம்க்கு இந்த நம்பரை தவிர வேறு நம்பர் தெரியலையான்னு அப்படின்னு நினச்சிக்காதீங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு இந்த பக்கம் பார்ப்போம். நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு மட்டும் பார்ப்போம். ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் 1/2 இந்த டிவிஷனுக்கு ஆப்போசிட் என்ன நமக்கு மல்டிப்ளிகேஷன். 1/4க்கு ரிவர்ஸ் என்ன 4/1. 1/4க்கு தலைகீழ் வந்து 4/1. இப்போ வெளியே என்ன இருக்குது 1/3 இருக்குது. அது அப்படியே வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இதை முடிங்க. 2 டேபிளில் 4 2 டைம்ஸ் வரும். ஸோ இங்கே என்ன வரும் 1 2s are 2. கீழே என்ன இருக்குது 2/1 இருக்குது. கீழே என்ன இருக்குது 1 இருக்குது. டிவைடிங் பை 1/3. ஸோ நம்ம என்ன செய்வோம் 2/1. ஸோ இதுக்கு ஆப்போசிட் மல்டிப்ளிகேஷன். 1/3க்கு ஆப்போசிட் 3/1. என்ன ஆன்சர் வரும் 2 3s are 6. 6/1. 6/1 என்ன வந்திருக்கு நமக்கு 6 தான் வரும். சரிங்களா? இதே மாதிரி அந்த பக்கம் பண்ணி பார்ப்போம். சம்மு பார்க்கறதுக்கு பெருசாக இருக்குன்னு சொல்லி பயந்துடாதீங்க. ஈஸி தான். சரிங்களா? பேசிக் ஃபஸ்ட்டு புரிஞ்சிச்சுன்னா அடுத்தது நீங்கள் உள்ள சம் போகும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக புரியும். சரிங்களா? இப்போ இதுக்கு என்ன வரும் அதே மாதிரி 1/2. எப்பவுமே ப்ராக்கெட்டுக்கு உள்ளே இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு பண்ணுவோம் நம்ம. 1/2 டிவைடிங் பை இங்கே ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்குது 4 and 3. ஸோ 1/4. இதுக்கு ஆப்போசிட் மல்டிப்ளிகேஷன். இதுக்கு தலைகீழ் 3/1. 1/3 உடைய இன்வர்ஸ் வந்து 3/1. சரிங்களா? இப்போ என்ன வரும் 1 3s are 3. ஃபஸ்ட்டு இதை போட்டுறேன். 1 3s are 3. 4 1s are 4. எனக்கே கை வலிக்குது. என்ன செய்கிறது? எனக்கு மேத்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் இதை போட்டுட்ருக்கேன். சரிங்களா? டிவிஷனுக்கு ஆப்போசிட் மல்டிப்ளிகேஷன். ஸோ இதுக்கு தலைகீழ் 4/3. சரிங்களா? இப்போ 2 டேபிளில் 4 2 டைம்ஸ் வரும். அவ்வளோதான். வேறு எதுவும் அடிக்க முடியுமா? முடியாது. இப்போ எங்கே இருக்குது 1 2s are 2. கீழே என்ன இருக்குது 3. ஸோ 2/3. 2 ஈக்குவலாக வந்திருக்கா? அதாவது நம்ம ஆர்டரை மாற்றி டிவைட் பண்ணாலும் கீழே வரக்கூடிய ஆன்சர் ஈக்குவலாக வந்திருக்கா? இல்லை. ஸோ தட் இஸ் நாட் ஈக்குவல். ஸோ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஃபார் டிவிஷனுக்கு இஸ் நாட் ஒர்க்கிங். புரியுதுங்களா? ஸோ நம்ம என்னென்ன ப்ராப்பர்ட்டி பார்த்தோம்? க்ளோசர் ப்ராப்பர்ட்டி, கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த 3 ப்ராப்பர்ட்டி பார்த்தா இதுதான் முக்கியமான ப்ராப்பர்ட்டி. இதுக்கப்புறம் வரதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ டக்குன்னு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிடலாம். இருங்களா? நெக்ஸ்ட்டு 4 பார்க்க போகிறது ரூல்ஸ் ஆஃப் 0. ரூல்ஸ் ஆஃப் 0னா என்ன? 0உடைய ப்ராப்பர்ட்டி என்ன? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 5ஓட 0 ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரும் 5 தான் வரும். அதே மாதிரி 1/7ஓட 0வை ஆட் பண்ணாலும் நமக்கு என்ன தான் வரும் 1/7 தான் வரும். அப்போ 0 இஸ் த additive inverse of rational number. என்ன வரும்? So 0 is the additive identity. ஸோ 1/7ஓட ப்ளஸ் 0 ஆட் பண்ணாலும் 1/7 தான் வரும். ஸோ அப்போ என்ன வரும்? ஒரு நம்பரோட 0 ஆட் பண்ணால் அதே நம்பர் தான் நமக்கு ரிப்பீட் ஆகுது. ஸோ அதே மாதிரி ரேஷ்னல் நம்பரோட நம்ம ஒரு 0 ஆட் பண்ணாலும் 1/7 தான் வரும். அப்போ 0 இஸ் த அடிட்டிவ் ஐடென்டிட்டி. அடிட்டிவ் ஐடென்டிட்டினா என்ன? ஸோ அதோட எதை ஆட் பண்ணாலும் அதே நம்பர் தான் நமக்கு வரும். சரிங்களா? இதுதான் ரூல்ஸ் ஆஃப் 0. அடுத்தது ரூல்ஸ் ஆஃப் 1. ரூல்ஸ் ஆஃப் 1 இப்போ இது வந்து 5th ப்ராப்பர்ட்டி. என்ன மேம் போயிட்டே தரல அப்படின்னு பார்க்காதீங்க.
இது ப்ராப்பர்ட்டிஸ். இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் தெரிஞ்சால் தான் நம்ம வந்து எக்ஸசைஸ் போகும்போது நமக்கு ஈஸியாக புரியும். ஸோ ரூல்ஸ் ஆஃப் ஒன் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், இன்னும் ஜஸ்ட் ஒரு ரீகால் தான் இது. ரீகால்க்கே இவ்வளோ நேரமா அப்படின்னு நினைக்காதீங்க, சரிங்களா? ஸோ ஒரு நம்பரோட 1 மல்டிப்ளை பண்ணால் அதே நம்பர் தான் நமக்கு வரும். ஸோ 1/5ஓட 1 மல்டிப்ளை பண்ணால் அதே 1/1 1 சார் 1 கீழே 5 அப்படி தான் வரும். அதே மாதிரி 6 1 சார் 6. அதாவது 1ஓட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு அதே நம்பர் தான் ரிப்பீட் ஆகும். அப்போ அதை 1. ஸோ 1/5ஓட 1 மல்டிப்ளை பண்ணாலும் 1/5 தான் வரும். ஸோ தட் இஸ் கால்ட் multiplication. 1 is the multiplication identity. 1 is the multiplication identity. ஓகேங்களா? ஸோ ரூல்ஸ் ஆஃப் ஒன்ல ஃபிஃப்த் ஒன் பார்த்தாச்சு. அடுத்தது நெகட்டிவ் ஆஃப் ஏ நம்பர். நெகட்டிவ் ஆஃப் ஏ நம்பர். ஒரு நம்பருடைய நெகட்டிவ் என்ன? ஸோ உங்களுக்கு தெரியும், 6உடைய நெகட்டிவ் என்ன? -6. இது ரெண்டுத்தையும் சப்ராக்ஷன் பண்ணால் நமக்கு என்ன வரும்? 0. அதே மாதிரி 3/4 இதோடைய நெகட்டிவ் என்ன? -3/4. நம்பரை மாற்றிட்டேன், ஃப்ராக்ஷன் நம்பரை. சரிங்களா? 1/2 சொல்லிட்டு இருந்தால் உங்களுக்கு ஒரே நம்பர் தான் தெரியுமா மேம்க்கு அப்படின்னு யோசிச்சுட்ருப்பீங்கல்ல, அதனால் 3/4. 3/4உடைய நெகட்டிவ் என்ன? -3/4. இது ரெண்டுத்தையும் நம்ம மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 0 தான் வரும். சரிங்களா? அதே மாதிரி ஒரு நம்பருடைய 7உடைய நெகட்டிவ் -7. ஸோ ஒரு நம்பருடைய நெகட்டிவ் நம்பரால் நம்ம மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 0 வரும். ஸோ அதுதான் நெகட்டிவ் ஆஃப் ஏ நம்பர். 6th ஒன் நம்ம முடிச்சாச்சு. அடுத்தது லாஸ்ட் ஒன் ரெசிப்ரோக்கல். நாட் லாஸ்ட் ஒன், 7th ஒன் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்னும் ஒன்று இருக்குது, ரெசிப்ரோக்கல். ரெசிப்ரோக்கல்னால் என்ன? பேர்லேயே இருக்குது ரெசிப்ரோக்கல்னால். இப்போ 5உடைய ரெசிப்ரோக்கல் என்ன? 1/5. இதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வரக்கூடிய ஆன்சர் 1. ஏன்னா 5 கேன்சல் ஆகிடுமா? ஸோ 1. அதே மாதிரி 7உடைய ரெசிப்ரோக்கல் 1/7. 7 7 அடிச்சிட்டா 1 தான் வரும். அதே மாதிரி 2/3 இதோடைய ரெசிப்ரோக்கல் என்ன வரும்? 3/2. ஸோ 2 கேன்சல் ஆகிடும், 3 கேன்சல் ஆகிடும். இது என்ன வரும்? 1. அதாவது ஒரு நம்பருடைய ரெசிப்ரோக்கலை நம்ம மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வரக்கூடிய ஆன்சர் கண்டிப்பாக 1 தான் இருக்கும். சரிங்களா? இதுதான் ரெசிப்ரோக்கல். லாஸ்ட் ஒன் இதை மட்டும் பார்த்துட்டு வீடியோவை பாஸ் ஆஃப் பண்ணிடுங்க. சரிங்களா? 7th ஒன் முடிஞ்சிச்சு. அடுத்தது லாஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இது ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருக்கீங்க 7thலேயே. ஜஸ்ட் நான் வந்து நம்ம இது வந்து ரேஷனல் நம்பருக்கு பார்த்துட்ருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை. அதாவது a × b + c இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? ப்ராக்கெட் ஃபார் என்ன சொல்லியிருக்கேன்? ப்ராக்கெட் ஃபார் மல்டிப்ளிகேஷன். ஸோ ஏவையும் பியும் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணால் வரும் ஏபி வரும். அண்ட் இதை எடுத்து இங்கே மல்டிப்ளை பண்ண வரும் a × c. நடுவில் என்ன சைன் இருக்குது? ப்ளஸ் சைன் இருக்குது. ஸோ அந்த ப்ளஸ் சைனை அப்படியே போட்டுட்டு a × c ஏசி. இதுதான் வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. சரிங்களா? இதை வந்து பார்த்துலாம், ஃபார் ரேஷனல் நம்பர்ஸ்க்கு பார்த்துலாம். ஸோ 1/2 1/4 + 1/3. ஸோ ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்த்துருவோம். சரி, என்ன வரும்? இதுக்கு 12 வரும். இதுக்கு எல்சிஎம் 4 and 3க்கு 12 வரும். சரிங்களா? அப்புறம் 4 டேபிள் 12 3 டைம்ஸ். ஸோ 3 1s are 3 ப்ளஸ் 3 டேபிள் 12 4 டைம்ஸ் ப்ளஸ் 4. இது ஃபஸ்ட்டு நம்ம ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத ஃபஸ்ட்டு நம்ம செஞ்சு முடிச்சாச்சு. வெளியே என்ன இருக்குது? 1/2. சரிங்களா? இப்போ 1/2 3 + 4 என்ன வரும்? 7. 7/12. ஆல்ரெடி சொல்லியிருக்க ப்ராக்கெட் ஃபார் மல்டிப்ளிகேஷன். ஸோ 1 7s are 7. ஸோ 2 × 12 26. இது வந்து நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இந்த பக்கம் கண்டுபிடிச்சாச்சு. அதே மாதிரி இப்போ நம்ம ரைட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஏபி கண்டுபிடிக்க போகிறோம். ஏபினா என்ன அர்த்தம்? 1/2 × 1/4. இதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். அதாவது ஏபி, a × b. a × bனா என்ன? 1/2 × 1/4. இதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பார்த்துடலாம். ஸோ 1 1s are 1
2 4s are 8. இதுதான் ஏபி. அடுத்தது என்ன ஏசி. ஏசிக்கு என்ன வரும்? அதே தான் 1/2 இன்ட்டு சி என்ன நமக்கு இங்கே 1/3. ஸோ 1 1s are 1, 2 3s are 6. அடுத்து என்ன செய்யணும்? ஏபி ப்ளஸ் ஏசின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு ஏபி என்ன வந்திருக்கு? 1/8. ஏசி என்ன வந்திருக்கு? 1/6. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். ஏபி ப்ளஸ் ஏசி. ஸோ 1/8 ப்ளஸ் 1/6. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரும்? ஸோ 8 and 6க்கு எல்சிஎம் என்ன எடுத்துக்கலாம்? 48ன்னு எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் எல்சிஎம்மே போட்டுடலாமே. 8,6க்கு எல்சிஎம் என்ன வரும்? 2 எடுத்திங்கன்னா 4, இது 3. அகெயின் 4 எடுத்தால் இது 1, இது 3. அகெயின் 3 எடுத்தால் 1,1. சரிங்களா? ஸோ 2 4s are 8, 8 3s are 24. So 24 is the LCM. 8 table 24, 3 times வரும். So 3 1s are 3. Plus 6 table 24 எத்தனை times வரும்? 4 times வரும். So 4 1s are 4. 3 plus 4 7. 7/24. சாரி, இங்கே 2 into 12 24 வரும். சரிங்களா? இப்போ 7/24 லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் வந்திருக்கு, ரைட் ஹேண்ட் சைட்லேயும் 7/24 வந்திருக்கு. ஸோ திஸ் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ தட் இஸ் ஈக்குவல், அதாவது ஏ இன்ட்டு பி ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஏபி ப்ளஸ் ஏசி. சரிங்களா? இதுதான் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுவரை என்னென்ன ப்ராப்பர்ட்டி பார்த்தோம் நம்ம? க்ளோசர் ப்ராப்பர்ட்டி, கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, ரூல்ஸ் ஆஃப் 0, ரூல்ஸ் ஆஃப் 1, நெகட்டிவ் ஆஃப் எ நம்பர் அண்ட் ரெசிப்ரோக்கல், ஃபைனலாக டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ மொத்தம் 8 ப்ராப்பர்ட்டி பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம எக்ஸாம்பிள் சம்ஸ்க்கு போவோம். அடுத்த இதோட அடுத்த சம்ஸை பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.